ஸோ வெல்கம் பேக் மணிகோஸ். நான் உங்கள் விஷயம் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா we are going to solve the NEET 2000 PAQ of the chapter fluid mechanics guys. ஸோ பார்த்தீங்கன்னா fluid mechanics இருக்கிற அந்த ஒரு PAQ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கொஷனுக்கு என்ன ப்ரோ ஒரு வீடியோன்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் a good question literally because that is a worthwhile question for solving guys. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஷின் சொல்லிட்டு நம்மளோட ஒரு பேரே ஒரு டைட்டிலே ஆகிச்சு the most difficult question of NEET 2025 சொன்னீங்கன்னா அந்த கொஷின் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சால்வ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். திஸ் இஸ் த கொஷின் கைஸ். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சால்வ் பண்ண போகிறோம். எவ்ரி ஸ்டெப் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த கொஷினை வந்து டீட்டெயிலாக சால்வ் பண்ணலாம். பிகாஸ் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. நானும் ஸ்கிப் பண்ண கொஷின் தான். பட் யூ ஹேவ் டு லேர்ன் ரைட். பிகாஸ் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் நீட்குள்ளே பிகாஸ் இதுவே கூட ரிப்பீட் ஆக சான்ஸ் கூட இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து நம்ம அது கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இந்த கொஷினை டீகோட் பண்ணி நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா there are many concepts like வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா பஸ் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஃபோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் பார்த்தீங்கன்னா ஆர்கிமெடிக் பிரின்சிபல். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூ ஹேவ் யுவர் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் இட் இஸ் வெரி சூப்பர் இம்பார்ட்டன்ட் கேஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் டேரக்ட் ஃபார்முலா பேஸ் கொஷின் அந்த மாதிரி கேட்பாங்க. பட் திஸ் இஸ் அ நியூ கொஷின் ஆஸ் இன் நீட். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி JEE 2015 சம்திங் இல்லை கேட்ட கொஷின் தான் அது. அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஆஃப் லைக் கொஷின் தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புது கொஷின் அண்ட் லைக் இட் இஸ் அ வெரி குட் கொஷின். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண சால்வ் பண்ணலாம் டீட்டெயில்டாக. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா பேசிக்காக லெட் மீ டிகோட் திஸ் கொஷின். ஸோ என்ன கேட்க வராங்க, கன்சிடர் a water tank shown in the figure. It has one wall at x is equal to L and can be taken to be very wide in the Z direction. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா யூ ஹேவ் அ வால் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா வால் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து கொண்டு போகிறாங்க. எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா. இந்த வால் டிஸ்பிளேஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ் ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் லெவல் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ரைஸ் ஆகுது. புரியுதுங்களா. ரைஸ் ஆகுது. ஸோ வந்து என்ன கேட்க வராங்க இதான் சொல்ல வராங்க. ஸோ இசட் டைரக்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக உங்கள் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2Dயில் நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா. பட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து மூவ் ஆகுது. உங்களுக்கு நாங்கள் எப்படின்னு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ when filled with liquid of surface tension S. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் டென்சிட்டி வந்து ரோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லிக்விட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வேர் தீட்டா இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் வெரி நெக்லிஜிபிள். லைக் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டாங்க இந்த ஆங்கிள் தீட்டா நாட். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷனில் சொல்லிட்டு இருக்க டீடைல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதான் சொல்லிட்டு இருக்காங்க வித் எக்ஸாக்சஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தீட்டாவில் பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாக்சஸ் பார்த்தீங்கன்னா தீட்டா நாட் மேக் பண்ணுது. அதான் பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, if yx is the height of the surface. ஸோ பார்த்தீங்கன்னா at the certain distance xல பார்த்தீங்கன்னா yx பார்த்தீங்கன்னா அதான் height of the surfaceோட ஹைட்னா தென் ஈக்குவேஷன் ஆஃப் yx என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு dy/dxல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தீட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இம்பார்ட்டன்ட் மை நோட் பண்ணுங்கள். எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீட்டாஸ் வெரி 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 லெஸ் தென் 1 இருக்கும், இல்லை ரொம்ப தீட்டா நெக்லிஜிபிளாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டேக் தீட்டா சைன் தீட்டா அண்ட் tan தீட்டா ஆஸ் தீட்டா. இது பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் கவர் பண்ணுற ஒரு பாயிண்ட் கைஸ். பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் சைன் தீட்டா அண்ட் tan தீட்டா ஆஸ் தீட்டா. பட் யூ கேனாட் டேக் காஸ் தீட்டா ஆஸ் தீட்டா. பிகாஸ் காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா தீட்டான்னு எடுக்க முடியாது. யூ கேனாட் டேக் லைக் தட். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் தெரியணும். ஸோ பாருங்கள் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எத்தனை கான்செப்ட் நான் இன்னும் இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணிங்கன்னா d²y/dx² இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு பேசிக்காக தெரியும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு dy/dxன்னு தெரியும். tan θ is equal to dy/dxனா it is the slope of the line. ஓகேங்களா. இது ஸ்லோப்பு. அப்போ இதை வரையும் டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy² பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப்னு சொல்லுவோம். லைக் பண்ணிங்கன்னா ஸ்லோப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அதான் சொல்ல வராங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணிங்கன்னா நம்ம என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 3Dயில் என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக ஒன்றும் இல்லை. இசட் டைரக்ஷனால நம்மளால் அது விசிபிள்லாம் பண்ணி பார்க்க முடியாது. வி கேன் ஒன்லி இமேஜின் தட். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா வால். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் இங்கே இருந்துருக்கு. யூ மூவ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் லைக் திஸ் அண்ட் தென் வால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு வாட்டர் லெவல் எப்படி நம்ம ரைஸ் ஆகுது சி வெரி கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்கள் உங்களுக்கு வாட்டர் லெவல் இங்கே இருந்துருக்கு. இங்கே மூவ் பண்ண இங்கே பாருங்கள் உங்களோட பேஜுக்குள்ளே போட்டு தெரியுதுங்களா வாட்டர் ஒன் பண்ணி இப்படி ரைஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா. இப்படி ரைஸ் ஆகிருக்கு. வி கேனாட் இமேஜின் இசட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா யூ கேன் ஒன்லி இமேஜின். ஓகேங்களா. ஸோ இசட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது கைஸ். ஸோ திஸ் இஸ் த சினாரியோ. see here very carefully, watch here very carefully. இதான் பண்ணிங்கன்னா இசட் டைரக்ஷன்.
இசட் டேரக்ஷனில் வாட்டர் ரைஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க கொஷனில். இந்த வாட்டர் ரைஸ் ஆகும்போது இந்த ஹைட் தான் என்னென்னு கேட்குறாங்க, ஒய் ஹைட். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா we are going to take an element and then solve it accordingly ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ண போகிறோம்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப் கேட்குறாங்க, இந்த மாதிரி டியூரேஷன் கேட்குறாங்களே, நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வரும்னா we are going to take an element and then we can solve it comfortably ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்ரோச். ஸோ நீங்கள் அதை மறுபடியும் ரீட்ரா பண்ணுறேன். See here very carefully. Pay attention guys. You cannot skip this question. Very important question guys. It can be asked in mock test also. So very important question. So வாங்க solve பண்ணலாம். ஸோ நீங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ரைஸ் ஆகுது. தென் இதான் பண்ணிங்கன்னா x is equal to L கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் x is equal to L கொடுத்துருக்காங்க. எஸ் x is equal to L. தென் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எலமெண்ட் எடுக்கணும் ஓகேங்களா. யூ ஹேவ் டு சூஸ் அன் எலமெண்ட் அண்ட் தென் இன்டெகிரேட் இட் டு கெட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஓகேங்களா. அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் எலமெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த எலமெண்ட் நான் அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இந்த எலமெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எலமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் அட் அன் ஹைட் ஆஃப், இது என்ன ஹைட்டில் இருக்குன்னா ஒய் எக்ஸில் இருக்குது கரெக்ட். நான் பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் படிங்கன்னா உங்களுக்கு நான் ஹைட் எக்ஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டேக்கிங் அன் எலமெண்ட். திஸ் இஸ் அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கைஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும் இந்த கொஸ்டினில் ஒரு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டெப் எடுத்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட் என்னது, ஃப்ரம் திஸ் டு திஸ் இது என்னது எக்ஸ் ஓகேங்களா. தென் இந்த எலமெண்ட்டுக்கு இன்னொன்று நம்ம திக்னஸ் இருக்கலாம், அது பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் ஓகே. ஸோ டிஎக்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட் டேக் பண்ணுறோம். எலமெண்ட் டேக் பண்ணிவிட்டு நம்ம எலமெண்ட் சூஸ் பண்ணிடுச்சு. ஸோ வாங்க நம்ம எலமெண்ட்டை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேசிக்காக இங்கே இருக்கிற எலமெண்ட்டை தூக்கி அப்படியே நான் இங்கே ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட்டை பாருங்கள், இந்த எலமெண்ட்டை தூக்கி அப்படியே அந்த ஸ்லோப்போடய நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம அதோட எலமெண்ட்டோட ஹைட்னா கண்டுபிடிக்க போகிறோம். வாட் we are going to do means we are going to find this height yx ஓகேங்களா. இந்த yxன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோமே. ஸோ அதான் அதுக்காக நம்ம இவ்வளோ ஸ்டெப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக கைஸ், இது நீங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன் படிக்கும்போது நீங்கள் அந்த டெரிவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் see the similar step I am doing here. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனோட நோட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ கேன் செக் இட் அவுட். உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிங்க் ஆகும். ஸோ வாங்க அதை சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. வெரி சிம்பிள் கைஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக சர்ஃபேஸ் டென்ஷன் பண்ணிங்கன்னா சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டுங்களா. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி ஆக்ட் ஆகும் நார்மலாக ஓகேங்களா. ஸோ இப்படி என்ன ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா நம்மளுக்கு தீட்டா நாட் தான் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ தீட்டா நாட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், இந்த பாயிண்ட்டுக்கு நான் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு படிங்கன்னா இங்கே இப்படி ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ தென் இங்கே படிங்க, இந்த பாயிண்ட்டுக்கு ஆக்ட் ஆகும். நான் x is equal to 0ல் படிங்கன்னா இங்கே பின்னா ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே எப்படி ஆக்ட் ஆகும், இங்கே எப்படி பின்னாடி ஆக்ட் ஆகும் கரெக்டுங்களா. இப்படி பின்னாடி ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் த மெத்தட். தேர் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ் டு டூ திஸ், பட் ஐ எம் சூசிங் ஒன் மெத்தட் தட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே எழுதிக்கோங்க. இதோட திக்னஸ் என்ன நம்ம சொன்னோம், இட் இஸ் dx ஓகேங்களா. ஸோ இது என்னென்ன dx. ஸோ dx டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to take an element. ஸோ நீங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா படிங்கன்னா நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது, S is equal to F/L ஓகேங்களா. F/L. ஸோ F/Lனா நம்மளோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா. ஸோ F எப்படி எழுதலாம், S into Lன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. F is equal to S into L. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக see here very carefully see here. இப்போது நம்மளுக்கு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம Z ஆக்சஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ Z ஆக்சஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கணுன்னா இதோட லென்த் என்னவாக இருக்கும், இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா இட் இஸ் யுவர் L எங்கே இருக்கும், இட் வில் பி இன்சைட் அ போட் ஓகேங்களா. இன்சைட் அ ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. ஸோ யூ கேன் இமேஜின் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்ச் இட் வெரி கேர்ஃபுல்லி. இப்போது இல்லை பார்த்தீங்கன்னா நான் காம்பனன்ட்ஸ் எடுக்க போகிறேன். பிகாஸ் we know this is SL ரைட்டுங்களா. SL தென் திஸ் இஸ் என்ன, இது என்னது SL ஓகேங்களா. இது வந்து SL. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டேக் அன் ஆங்கிள் ஹியர், ஐ எம் டேக்கிங் ஏ ரெஃபரன்ஸ் ஹியர். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் கரெக்டுங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். இஸ் இட் கிளியர் ஓகே. ஸோ இங்கே பண்ணி ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to take an angles. ஸோ நம்ம x is equal to 0 அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது என்னது நம்மளுக்கு x is equal to x டிஸ்டன்ஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா dx டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா
இந்த ஆங்கிள் என்னவா தெரியுமா இருக்கும், இது பண்ணிங்கன்னா தீட்டாவாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இங்கே வந்து தீட்டாவாக இருந்திருக்கும். இப்போது உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும், இப்போ இன்க்ரீசிங் ஸ்லோப்னால் நீங்கள் எப்படி வரைவீங்க? இன்க்ரீசிங் ஸ்லோப்னாலே நம்ம இப்படி தானே வரைவோம், லைக் அண்ட் பேராபோலா. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி தீட்டா எல்லா ஸ்டெப்லையுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? டி தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதான் அப்படின்னா இங்கே அந்த கான்செப்டை இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு தீட்டாவாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துல என்னவாக இருக்குது, தீட்டாவாக இருக்குது. இந்த இடத்துல தீட்டாவாக இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாவாக இருக்கும். பட் வெறும் தீட்டா மட்டும் இருக்காது, இங்கே தீட்டா ப்ளஸ் டி தீட்டா இருக்கும். கரெக்டுங்களா? பிகாஸ் இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்க்ரீசிங் ஸ்லோப் படி உங்களுக்கு இங்கே தீட்டா ப்ளஸ் டி தீட்டா வந்துருக்கும். கரெக்டுங்களா? அதான் பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், we are going to balance the vertical forces only. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக்ஸ் என்ன, இந்த செக்மெண்ட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை கரெக்டுங்களா? ஃப்ரீ பாடி டயக்ராம் படி. ஸோ இந்த எம்ஜி ஃபோர்ஸ் என்னது, dm into g. இந்த எலமெண்ட்டோட மாஸோட dm into g. ஓகேங்களா? dmனா இதோட எலமெண்ட்டோட மாஸ். தென் இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ இது என்னது, எஸ்எல். ஓகேங்களா? எஸ்எல் தீட்டா. தீட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இப்படி மூவ் பண்ணால் இது என்ன சைன் தீட்டா, க்ளோசிங் ஆங்கிள். இப்போ நம்ம இங்கே வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்னால நான் இது இப்படி மூவ் பண்ணுறேன். இப்படி மூவ் பண்ணோம்னா இது என்னவா இருக்கும், திஸ் இஸ் யுவர் எஸ்எல் சைன் தீட்டா, ரைட்? திஸ் இஸ் யுவர் எஸ்எல் சைன் தீட்டா. தென் யூ கேன் see this. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி காஸ் தீட்டா. பட் நீங்கள் வெர்டிக்கலாக இது பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் யுவர் சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் யுவர் எஸ்எல் sin theta plus d theta. it is very important guys, ஏன்னா உங்களுக்கு ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம இந்த 3 ஃபோர்ஸிங் தான் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் see here clearly எஸ்எல் சைன் தீட்டா படிங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் சைன் தீட்டா படிங்கன்னா உங்களுக்கு மேலே ஆக்ட் ஆகுது, டிஎம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகுது, எஸ்எல் சைன் தீட்டா கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் படி நம்ம அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லோவர் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதை அப்படின்னா நம்ம அதை வச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ we are going to balance the force. ஸோ எஃப் நெட் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம் பண்ண போகிறோம். ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ் படி அவர் எஸ்எல் சைன் தீட்டா ப்ளஸ் டி தீட்டா வில் பி ஈக்குவல் டு டிஎம்ஜி ப்ளஸ் நம்மளோட எஸ்எல் சைன் தீட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற எலமெண்ட் இருக்குங்களா, அதான் இதான் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான ஈக்குவேஷன் கேஸ். இது பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான ஈக்குவேஷன், இதோட ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறோம். கெட் யுவர் ரிலேஷன் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூ கேன் see the question கேஸ். இங்கே சைன் டீட்டா வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணி யோசிச்சிருப்பீங்களே, அதுக்கு தான் நீங்கள் மறுபடியும் இந்த கொஸ்டின் போய் ரீவிசிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன், யூ கேன் டேக் சைன் டீட்டா அண்ட் டேன் டீட்டா as தீட்டா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தீட்டான்னு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நான் சைன் டீட்டா என்னென்னு எடுக்கலாம், தீட்டான்னு எடுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம தீட்டான்னு எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் ரைட் இட் as எப்படி நீங்கள் எழுதலாம்னா, see here, watch it very carefully, it is easy only. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ணியாச்சு. see here guys. ஸோ நம்ம சைன் டீட்டாக்கு பதிலாக நம்ம தீட்டான்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். SL theta plus d theta. ஓகேங்களா? SL theta plus d theta will be equal to DMG plus SL theta. SL sin theta வந்து SL theta மாறிச்சு. I am just replacing sin theta with theta. ஓகேங்களா? அதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் இங்கே என்ன இருக்கும், SL theta plus SL d theta plus equal to DMG plus SL thetaங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், we are going to cancel this SL theta and SL theta from this left hand side and right hand side. இப்போ நம்மளுக்கு என்ன ரிலேஷன் கிடச்சிருக்குன்னா, see here, watch it very carefully, SL d theta is equal to DMGன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? SL sin theta equal DMGன்னு கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணணும்னா, we are going to break this dm. ஓகேங்களா? dm மாஸ்னா நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம dm மாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ dmனா என்னது, dm is equal to density to volume. ஸோ density to volume. ஸோ density வந்து எழுதிக்கோங்க. வால்யூம் இருக்கு இல்லைங்களா, இதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். dv ஆக்சுவலி dv, ஏன்னா நம்ம எலிமெண்ட்டுக்கு என்ன ஸ்மால் வால்யூம்னு எடுக்கிறோம். ஸோ dv என்னவாக இருக்கும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, see here, உங்களுக்கு கிளியராக பாருங்கள், dvக்கு என்ன இருக்கும்னா, இது பண்ணிங்கன்னா கியூபாய்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா, லைக் இது ஒரு கியூபாய்ட் மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் டு பிரெட் டு ஹைட் வந்து தேவைப்படும் வால்யூமுக்கு. ஸோ இதோட லென்த் என்னது, இதோட செக்ஷன் படி இதோட பண்ணிங்கன்னா ஒய் இந்த எக்ஸ் பண்ணிங்கன்னா லென்த்து, பிரெட் என்னது டிஎக்ஸ்னா அதோட பிரெட். பட் இதோட ஹைட் என்னவாக இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஹைட் ஒன்று பண்ணிங்கன்னா இதோட இன்சைட் போகிற ஆனால் எல் லென்த், அதாவது பண்ணிங்கன்னா கியூபாய்ட்குள்ளே லென்த் ஹெல் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. யூ டு இமேஜின் திஸ் திங்ஸ், ரைட்? ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து பண்ணிங்கன்னா அதோட ஹைட்டை வந்து பண்ணிங்கன்னா ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி எழுதலாம், டிவியை டென்சிட்டி எப்படி எழுதலாம், டிவி எப்படி நீங்கள் எப்படி எழுதணும்னா, டிஎக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட பிரெட்டு
ஒய் படிங்கன்னா ஒய்எக்ஸ் படிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் இன்டூ எல் இதான் படிங்கன்னா உங்களோட டிவி. ஓகேங்களா, கிளியருங்களா? டிவி படிங்கன்னா இதான் நம்மளோட டிவி. ஸோ தென் யூ கேன் சால்வ். இப்போ நம்மளுக்கு டிவி தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ டிவி தூக்கி நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சால்வ். வாட்ச் இட் வெரி கேர்ஃபுல்லி கைஸ். ஸோ எஸ்எல் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎம் பண்ணலாம். இப்போ எழுதலாம், என்ன எழுதலாம்னா டென்சிட்டி இன்டூ டிவி என்னவா எழுதலாம், டிஎக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ எல். தென் அவ்வளோதான். ஓகே, ஜி இருக்குது நம்மளுக்கு, இன்னொரு வால்யூம்னா ஜி இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரிலேஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மேனிபுலேட் தான் பண்ண போகிறோம். ஸோ வி கேன் கேன்சல் எல் ஃப்ரம் ஹியர் அண்ட் தென் வி கேன் சூஸ் டி தீட்டா பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ டி தீட்டா பை டிஎக்ஸ் வந்து எங்கே கொண்டு வந்துருக்கேன், பிகாஸ் தே ஆர் இன் த டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ். ஸோ டி தீட்டா பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு rho g y by எஸ். ஐம் ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சாக பண்ணியிருக்கேன். யூ கேன் சி திஸ் ஈக்குவேஷன் அண்ட் யூ கேன் ரீஅரேஞ்ச் பை யுவர் செல்ஃப். நான் போகிறப்போ நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நோட் புக் எடுத்துகிட்டு அப்படின்னா உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஆன்சரும் வரும். ஸோ இதான் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிலேஷனாக. பட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு டி ஓகே. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் see the ஆப்ஷன்ஸ் ரைட். ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப்பில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தீட்டாவில் கொடுக்கல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்மால் மேனிபுலேஷன் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ இதான் நம்மளோட சொல்யூஷனுங்களா, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற சொல்யூஷன். ஸோ இது எப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா வெரி சிம்பிள். யூ கேன் see this தீட்டா ரைட். உங்களுக்கு இந்த தீட்டா தெரியுது இல்லைங்களா, இந்த தீட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணலாம். தீட்டா இருக்குது இல்லைங்களா, தீட்டாவை நீங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். தீட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, சைன் தீட்டா டேன் தீட்டா எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் டேன் தீட்டா வந்து ஈக்குவல்னு போடுறேன். ஏன் டேன் தீட்டா ஈக்குவல்னு போடுறேன்னா we know dy by dx is our slope of the line. கரெக்டுங்களா? இந்த ஸ்லோப் ஆஃப் த கர்வேச்சர் என்னன்னா இட் இஸ் அவர் dy by dx. ஸோ மெடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் எடுத்தோம் இல்லைங்களா, நீங்கள் இது ஜென்ரலான டவுட் நிறைய பேருக்கு வரும். என்னென்னா இந்த வால்யூம் நம்ம எடுத்தோம்ல, ஏன்னா இங்கே இந்த கர்வேச்சர் வால்யூம் எடுக்கல, இதுனால ஒரு வால்யூம் நம்ம ஆட் அப் ஆகும் நீங்கள் கேட்பீங்க. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கொஸ்டின் நீங்கள் மறுபடியும் கிளியராக படிச்சு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தீட்டா இஸ் வெரி லெஸ் தென் 1. வெரி லெஸ் தென் 1 என்ன மீனிங்னா ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தீட்டா ரொம்ப ஸ்மால். அதாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் இமேஜின் திஸ் லைக் கியூபாய்ட். அதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அது அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா வால்யூம் இன்னும் தேவையில்லை எக்ஸாம் வந்து கொஷனுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த கொஷனுக்கு இப்போ பேக் பண்ணோம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம தீட்டாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டா என்ன, dy by dx, தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் தீட்டான்னு இடத்துல. ஸோ d by dx இஸ் ஈக்குவல் டு, ஓகே, தீட்டா என்ன பண்ணணும், dy by dx இஸ் ஈக்குவல் டு rho g y by எஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஒயும் டிஎன்னாவும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரோ ஜி ஒய் பை எஸ். ஸோ இந்த ரிலேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லெட்ஸ் see our options if there is a relation like this. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு சொல்யூஷன். ஸோ நம்ம ஆப்ஷனை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. பட் நீங்கள் என்ன கிளியராக பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வி காட் அவர் ஆன்சர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். ஓகேங்களா, ஒயில் கிடச்சிருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கைஸ். ஸோ வெரி கான்செப்ஷன் அண்ட் வெரி ட்ரிக்கி கொஸ்டின். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் கொஸ்டின்ஸ் பேசிக்கலி. இங்கே பாருங்கள், பிகாஸ் உங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 180 கொஸ்டின்ஸில் 180 கொஸ்டின்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு 5 minutes கொடுக்குறத விட நீங்கள் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணலாம், பயாலஜி சால்வ் பண்ணலாம், நிறைய சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு மட்டுமே, ஏன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணாமலே கூட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4 marks தான் கிடைக்கும். பட் உங்கள் பேப்பரில் லிட்ரலி 720 மார்க்ஸ்க்கு இருக்குது. இந்த 720லேருந்து 716க்கு நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்காக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போ நீங்கள் ட்ரை பண்ணணும், எல்லாருமே முடிச்சிட்டேன், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, நீங்கள் அது சால்வ் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்கள் கை வைக்கணும். அது மற்ற சமயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் சால்வ், பட் இட் வில் பி ஃபன் டு சால்வ், பட் நாட் இன் எக்ஸாம். அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு மேனிபுலேட் பண்ணுற கொஸ்டின் தான். திஸ் இஸ் நாட் அ டேரக்ட் கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் அ நியூ மாடல் இன் நீட் ஹிஸ்ட்ரியிலே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. I think தமிழ் கம்யூனிட்டியில் வந்து யாருமே ஒரு கிளியராக சால்வ் பண்ணல. ஐ ஹவ் சால்வ் திஸ் வெரி கிளியர்லி. ஸோ இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் மீன் கமெண்ட் பிலோ, ஐ வில் ரிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் ஈஸி தான், நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிலீவ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கவர் பண்ண மாட்டீங்க. யூ வில் ஃபர்கட் ஆக்சுவலி.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஜெய் மெயின்ஸில் ஒரு கேட்டதில்லை, பட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் கொஷின். இட் இஸ் ஒர்த் வாட்சிங்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் நான் உங்களோட ஹோல்சமான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கேஸ். சைனிங் ஆஃப் VMJ. பை, டேக் கேர்.